நீங்க ஒரு டெக் பேஸ் ஸ்டார்ட் இந்த வீடியோ உங்களுக்காக தான். கூகுள் கிட்டத்தட்ட 100 கம்பெனிஸை அன்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட யூபிசி பேமெண்ட் சிஸ்டம் கீழே வரலன்ட்டு. சரி, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஏன் இந்த சிஸ்டம்க்கு இந்த 100 கம்பெனிஸும் அகெயின்ஸ்ட் பண்ணாங்க, ஏன் இது கோர்ட் கேஸ் வரைக்கும் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் மூலமா கிட்டத்தட்ட 15% வரைக்கும் கூகுள் ஸ்டார்ட் அப்ஸ் மேல அவங்களுடைய பர்டன்ஸை இன்க்ரீஸ் பண்றாங்க. இதனால ஆப்வியஸ்லி கன்சியூமருக்குமே அதிகமான விலை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ரேசர்பே, கேஷ் ஃப்ரீ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் 0 to 4% தான் கொடுக்குற நேரத்துல கூகுள் இவ்வளோ அதிகமாக அக்ரிகேட்டர் ஃபீ வைக்கிறது ரொம்பவே பெரிய கஷ்டமா இருக்கு. ஸோ இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க ஜீவன், பாரதி, ஷாதி.comன்ற மாதிரியான ஸ்டார்ட் அப்ஸ். ஸோ இவங்கெல்லாம் அவ்வளோ தூரம் போய் ஃபைட் பண்ணுறதுக்கு காரணம் இது இப்போ மட்டும் இல்லைங்க. கூகுள் நிறைய கேசஸில் அவங்களோட மோனோபோலி ரைட்ஸை கிளைம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக் பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பாக இருந்தால் தயவு செய்து இதுக்கு அப்போசிஷன் தெரிவிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம கீப் ஆன் விட்டுட்டே இருந்தோம்னா மேபி இந்தியன் சிஸ்டம்ல கூகுள் மோனோபோலி ரைட்ஸை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கொரியால இதுக்காகவே பேமெண்ட் அக்ரிகேட்டர் கவுன்சில் இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாலையும் இருக்காங்க. ஸோ இந்த கவுன்சில்ஸை நீங்க எப்படியாவது அணுகி இந்த பேமெண்ட் சிஸ்டத்தையே ஒழிக்க ட்ரை பண்ணுங்க, இல்ல மாத்த ட்ரை பண்ணுங்க. மட்டும்தான் நம்மளால பேமெண்ட் கேட்வேஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். For more informative video, follow us.